பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் திருவண்ணாமலையில் கடந்த 1ஆம் தேதி பயங்கர நிலச்சரிவில் 7 பேர் சிக்கி உயிரிழந்தனர். இந்நிலையில் இன்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்த நடிகர் ரஜினிகாந்திடம் நிலச்சரிவு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டனர். அப்போது அவர் அதிர்ச்சியடைந்து எப்போ என்று கேள்வி எழுப்பியதோடு வருத்தம் தெரிவித்தார். அரசு வழங்கிய தொகுப்பு வீட்டை காலி செய்யுமாறு மிரட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு குடும்பத்தினருடன் மனு கொடுத்து வந்த கூலி தொழிலாளி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பச்சனம்பட்டி கோல்காரனூரை சேர்ந்த கூலி தொழிலாளி சுரேஷ். இவருக்கு மல்லிகா என்ற மனைவியும் 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். இந்நிலையில் சுரேஷ் தனது குடும்பத்தோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அவர் கண்ணி வைக்கும் நேரத்தில் தனது குடும்பத்தினர் மீதும் தன் மீதும் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்தார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களின் தற்கொலை முயற்சியை தடுத்து நிறுத்தி சுரேஷையும் அவரது குடும்பத்தினரையும் சமாதானம் செய்தனர். பின்னர் அவர்களை சேலம் டவுன் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். சுரேஷிடம் மேற்கொண்ட விசாரணையில் தனது தந்தைக்கு அரசு வழங்கிய இலவச தொகுப்பு வீட்டில் தானும் தனது குடும்பத்தினரும் வசித்து வருவதாகவும், ஆனால் அந்த வீட்டுக்கு உரிய பட்டா தொலைத்து விட்டதால் வீட்டை காலி செய்து செல்லுமாறு சிலர் தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தீக்குளிக்க முயற்சித்ததாக தெரிவித்தார். இதனையடுத்து போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள ஓமலூர் காவல் நிலையத்திற்கு பரிந்துரை செய்தனர். திருச்சி அருகே குட்கா கடத்திய 4 பேரை கைது செய்த போலீசார் 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து முசிறி காவல்துறையினர் தண்டலைப்புத்தூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் 3 இருசக்கர வாகனங்களில் மூட்டையுடன் வந்தவர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து சரவணன், பாரதிதாசன், கார்த்திகேயன், சிவபாலன் ஆகிய 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3 இருசக்கர வாகனங்களையும் 67 கிலோ எடையுள்ள புகையிலை பொருட்களையும் 4 செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் புகையிலை பொருட்களை கொடுத்து சென்ற முருகனை போலீசார் தேடி வருகின்றனர். தென்காசியின் இணையதள நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கோடிக்கணக்கில் மோசடி செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக குழந்தைகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் அடுத்துள்ள ரெங்கசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் திசையன்விளை பகுதியைச் சேர்ந்த சுதன் என்பவர்கள் இணையதள நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கோடிக்கணக்கில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு அளித்தனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினரிடம் புகார் அளித்தால் புகார் மனுவை பெறாமல் அலைக்கழித்து வந்ததாக குற்றம் சாட்டியதோடு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் 13 மாணவர்களுக்கு மிதிவண்டியை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட 4 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலும் 13 மாணவர்களுக்கு ஹேண்ட் இன் ஹேண்ட் தன்னார்வலர் நிறுவனத்தின் மூலம் 13 மிதிவண்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை சார்பில் தேன்சிட்டு, ஊஞ்சல் இதழ்களில் ஓவிய படைப்பாளிகளான 36 மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழும், மாவட்ட அளவில் நடைபெற்ற திருக்குறள் முற்றோதல் போட்டியில் வெற்றி பெற்ற வேண்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவிகள் 2 பாராட்டு சான்றிதழ் மற்றும் ரொக்க பரிசினை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். மேலும் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வளர்ச்சிக்கு உதவி செய்கின்ற ஹேண்ட் இன் ஹேண்ட் தன்னார்வலர் நிறுவனத்தில் பணிபுரியும் 15 தன்னார்வலர்களுக்கு பாராட்டு சான்றிதழை மாவட்ட ஆட்சியர் வழங்கி சிறப்பித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.